போராட்டம் நடத்துற தமிழக விவசாயிகளுக்கு ஆதரவா தமிழகம் முழுவதும் ஜல்லிக்கட்டு புரட்சி மாதிரி இன்னொரு பெரும் போராட்டத்தை நடத்த மாணவர்கள் திட்டமிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. இது தொடர்பா வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ட்விட்டர் போன்ற சமூக வலைதளங்கள்ல தகவல்கள் பரப்பப்படுறதா போலீசாருக்கு தகவல் கிடைச்சிருக்கு. இதனால நேத்துல இருந்து சென்னை மெரினாவில போலீசார் குவிக்கப்பட்டிருக்காங்க. அண்ணா சதுக்கம்ல இருந்து கலங்கரை விளக்கம் வர அதிவிரைவு படை மற்றும் ஆயுதப்படை போலீசார் குவிக்கப்பட்டு கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த நிலையில ராமேஸ்வரத்தை சேர்ந்த சோபன்ராஜ் மற்றும் சென்னையை சேர்ந்த விக்னேஷ் 2 பேரும் சென்னை மெரினாவில போலீசார் கெடுபிடியும் தாண்டி போராட்டத்துல ஈடுபட்டதுனால கைது செய்யப்பட்டிருக்காங்க. ஏற்கனவே திருச்சி போராட்டத்துல ஈடுபட்ட மாணவர்களும் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இந்த நிலையில இப்போ சென்னையிலையும் மாணவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இதனால தமிழகம் முழுவதும் ஜல்லிக்கட்டு மாதிரியான ஒரு மிகப்பெரிய போராட்டம் வெடிக்கிற சூழல் ஏற்பட்டிருக்கு. இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இந்த செய்திக்கான உங்க கருத்தை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நெட் டிவி ஃபார் யூக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.